அடுத்து இந்த மிசை என்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான விவரத்தை கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம். முதல்ல மீ என்கிற வார்த்தைக்கு உயரம் அப்படின்னு பேர். அந்த மீ என்ற ஒரு சொல் ஒரு மொழியிலிருந்து தான் மிசை என்கிற வார்த்தை பிறக்குது. மிசைனாலும் உயரம்தான். அதனால தான் மீமிசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அகநானூரில் வரும். இங்கே மீ என்றாலும் உயரம்தான், மிசை என்றாலும் உயரம்தான். அப்போ ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள், வார்த்தைக்கு மொழின்னு பேர் இருக்கிறதுனால இதுக்கு இலக்கண குறிப்பு ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு பேர். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு பேர். மொழின்னா வார்த்தை அல்லது சொல்லணும்னு அர்த்தம். ஒரு பொருளை தரக்கூடிய, அதாவது உயரம் என்கிற ஒரு பொருளை தரக்கூடிய இரண்டு வார்த்தைகள், அதான் மீ என்பதும் மிசை என்பதும். மீ மிசை என்பது ஒரு பொருளை தரக்கூடிய பல வார்த்தைகள்னால அது ஒரு இலக்கண குறிப்பும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது மீ என்றால் உயரம். அந்த உயரம் என்கிற வார்த்தையிலிருந்து தான் நமக்கு மிசை என்ற வார்த்தை கிடைக்கிது. அப்போ உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் மேசை என்கிற பெயரும் இதிலிருந்து தான் வருது. அதாவது காரண பெயர். மேசை என்பது காரண பெயர். ஏன்னா காரணம் கொண்ட பெயர் காரண பெயர், காரணம் இல்லாமல் சொன்னோம்னா அது இடுகுறி பெயர். இப்போ மீ என்ற வார்த்தை மிசை ஏன்னா மீக்கும் உயரம் மிசைக்கு உயரம். இப்போ உயரமாக இருக்கக்கூடிய பொருளுக்கு மேசை அப்படிங்கிற பொருள் உண்டு. அப்போது உயரம், அப்போ மேசை வருது. இப்போ மேசையிலிருந்தால் நமக்கு மேடை என்கிற வார்த்தை வருது. அது பார்வையாளர்களுக்கு உட்கார்ந்து பார்ப்பதற்கு, அவர்கள் நடிப்பதற்கான மேடை உயரமாக இருக்கணும். அப்போ அதுவும் உயரம் என்கிற அடுப்பு தான் வருது. மேடை என்கிற வார்த்தை இருந்தால் மேடு என்கிற ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கிது. மேடு என்கிற வார்த்தை தான் மேட்டுக்குடி என்கிற வார்த்தையே வந்தது. அப்போது மீ என்றால் உயரம். அந்த வார்த்தையினுடைய அடுத்த கட்டம்தான் மிசை என்பது. அப்போ மிசை என்பதும் உயரம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்போ உங்களுக்கு கேட்பாங்க, இப்போ மேடு என்பதற்கான வேர்ச்சொல் என்ன, அல்லது மிசை என்பதற்கான வேர்ச்சொல் என்ன? அதுதான் வேர்ச்சொல் என்பது ரூட் வேர்டு. அது இப்போ நமக்கு என்ன, மீ என்பது இந்த எல்லா வார்த்தைக்கான வேர்ச்சொல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை போல் நமக்கு சில வார்த்தைகள் நிறைய அதை போல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கனாக்கா இப்போ உதாரணமாக இன்னொன்று வார்த்தையும் அதை போல் பார்க்கலாம். இப்போது கோடு என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கலாம். கோடுனா வளைவுன்னு அர்த்தம். அதில் தான் கோடை நம்ம கொம்போடைய அது மாட்டினுடைய கொம்புக்கு கோடு அப்படின்னு பேர். யானையுடைய தந்தத்துக்கும் கோடுன்னு பேர். அது வளைவாக இருக்கும். இது போல் கொஞ்சம் நேராக இருந்துச்சுன்னா அதை நேர்கோடும்பாங்க. ஆனால் நமக்கு 10ஆம் வகுப்பில் அந்த ஜாமெண்ட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா சில அளவுகளை கொடுத்து நேர்கோடு வரைவுகம்பாங்க. ஏன் வெறுங்கோடுன்னு சொல்லலாம்ல? அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நேர்கோடு அப்படின்னாவே கோடுனாவே வளைவுன்னு அர்த்தம். அப்போ அவன் பையன் வளைஞ்சு எழுதி விடுவான். அதனால தான் வார்த்தை எப்படி சொல்லணும், நேர்கோடு வரைக அப்படின்னு தான் சொல்லணும் அளவை கொடுத்து. அப்போ கோடுனா வளைவுன்னு அர்த்தம். அப்போ அந்த கோடில் இருந்தால் நமக்கு கோட்டை என்கிற வார்த்தை வருது. அது வளைந்து இருக்கக்கூடிய ஒரு சுற்றளவு. குடைஞ்சி அதை தான் அது குடை என்கிற வார்த்தையும் வருது. ஏன்னா அது வளைஞ்சிருக்கக்கூடிய மழைக்கான உபகரண பொருள். குடையில் இருந்தால் நமக்கு குடம், குடைந்து இருப்பதனால அதுக்கு குடம் என்கிற வார்த்தை வருது. குடம் என்கிற வார்த்தை இருந்தால் நமக்கு மலையை குடைஞ்சி வளைவுபடுத்தினா அதுக்கு குகை என்கிற வார்த்தை நமக்கு வருது. அப்போ இந்த குகை, குடம், குடை, கோட்டை இதுக்கான வேர்ச்சொல் எது அப்படின்னா கோடு தான். அப்போ இது வேர்ச்சொல். அப்போ இதெல்லாம் நமக்கு வேர்ச்சொல்லை கண்டுபிடிப்பதற்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அந்த வேர்ச்சொல்லிலிருந்து தமிழில் வார்த்தைகள் எவ்வாறு பிறக்கிறது என்பதும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதனால தான் வந்து நம்ம வைரமுத்து என்ன சொல்கிறாருன்னா, கேளடி சகியே சகியே தமிழில் வார்த்தைகள் 6,00,000 அப்படிங்கிறார். தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கு இருக்குது முறுக்கு இருக்குது மெட்டு போடு அப்படின்னு அவரே சொல்கிறார். எனவே அவ்வளோ வார்த்தைகள் இருப்பதற்கு நமக்கு காரணம் என்ன, வேர்ச்சொல் அதிகம். அந்த வேர்ச்சொல்லிருந்து கிளை சொற்கள் நிறைய தமிழில் உண்டு என்பதை நாம் இந்த வினாவின் வழியாக தெரிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.